ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது ஆஃப்டர்நூன் என்னோடய ரொட்டீன். எனக்காக நான் செய்கிற சில வேலைகள் தான். சில வேலைகளில் ஒரே ஒரு வேலை தான். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து நல்லா கட் பண்ணி ஒரு 10 பீசஸை போட்டுட்டேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு வந்து சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கான சில டைம் வந்து இது தான். ஸோ நம்ம பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் எல்லாம் ஆஃபீஸ் போயிடுவாங்கன்னா நம்மளோட ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் வந்து எனக்கு மட்டும், ஏன்னா இது வந்து சுட சுட சூப்பு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ எனக்காக நான் செஞ்ச ஒரு வேலை. இதை வந்து நான் அடுப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா தரன்னு கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட்டு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இறக்கிடலாம். இறக்கி இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து முருங்கைக்காவை மட்டும் தனியாக எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸு. தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துருங்க. அது தனியாக எடுத்து வச்சிடணும், கீழே ஊற்றிடக்கூடாது. ஏன்னா இதில் தான் நம்மளுக்கு சத்தே இருக்குது. தனியாக எடுத்து வச்சுட்டு முருங்கைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். இப்படி வந்து பிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. பிச்ச உடனே அதில் வந்து ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இப்படி ஸ்பூன் இருந்துச்சு, ஸ்பூன் கண்டிப்பாக இருக்கும், ஸ்பூனில் வந்து இப்படி வலிச்சிருங்க. இதை வலித்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், சீரகம், மிளகெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் வந்து இதை போட்டுருங்க. இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து போட்டுடலாம். பாருங்கள், இதில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. கொஞ்சம் உரப்பாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இப்படி வச்சு நல்லா வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இப்படி ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கிரும். தண்ணி இறங்கின உடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம், இதிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியவும் இதில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து லைட்டாக பெப்பர் பொடி போட்டு சூடு பண்ணி குடிச்சு பாருங்கள். செமையான ஒரு முருங்கைக்காய் சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கே நாம் செஞ்ச ஒரு சூப்பு. ஹெல்த்தியானதும் கூட. நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்தா தான் நம்ம குழந்தைகளாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இப்படி வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் இங்கே பாருங்கள் செஞ்சுட்டேன். எனக்கானதை நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், செமையாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. இதே மாதிரி டெய்லி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.